ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லினக்ஸில் எப்படி நம்ம தமிழ் கீபோர்டு ஆட் பண்ணலாம், தமிழ் கீபோர்டு ஆட் பண்ணி எப்படி நம்ம தமிழ் டைப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட்டில் பார்த்தீங்கன்னா சினமான் எடிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஃபேவரட், என்னோட பிரைமரி ஓஎஸ் லினக்ஸ் மின்ட் சினமான் தான். இதில் வந்து நம்ம எப்படி கீபோர்டு ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். கீபோர்டு ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து மெனு பாரில் செட்டிங்ஸ் போயிடலாம், சிஸ்டம் செட்டிங்ஸ். அப்படி இல்லைனாலையும் ப்ரெஃபரன்ஸில் கீபோர்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். கீபோர்டுக்கு போயிடலாம். இல்லைனா செட்டிங்ஸில் போனோம்னா செட்டிங்ஸில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த ப்ரெஃபரன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதனால் சிஸ்டம் செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீபோர்டுன்னு இருக்கும். கீபோர்டில் லேஅவுட்ஸில் போனோம்னா இங்கே தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ இங்கிலீஷ் யூஎஸ் தான் கொடுத்துருந்தோம். என்னோட இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கும், அதில் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஏ லேஅவுட்டில் இங்கே சர்ச் ஆப்ஷனில் தமிழ் கொடுங்க. தமிழ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய லேஅவுட்ஸ்லாம் காட்டும். இதில் நம்ம வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ் நெட் 99 இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்ஸ்கிரிப்ட் நியூமாரிக்கல், அப்புறம் தமிழ் ஸ்ரீலங்கன், அப்புறம் தமிழ் நெட் 99 வித் தமிழ் நியூமாரிக்கல்னு சொல்லிருக்கு தமிழ். அப்புறம் டேபு என்கோடிங்கு TSCII என்கோடிங் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் எது வேணும்னு பாருங்கள். கொடுத்தீங்கன்னா அந்த கீப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். லெட்டர்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறத வந்து அந்த கீபோர்டில் இருக்கிற கீழே லெட்டர் சேஞ்ச் ஆகும். அதனால் நான் வந்து தமிழ் நெட் 99 கொடுத்துட்றேன். கொடுத்ததும் ஜஸ்ட் ஆடட் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனது பார்த்தீங்கன்னா பேனல்லே பாருங்கள் ஐக்கான் வந்துருச்சு. கிளிக் பண்ணோம்னா இங்கிலீஷ் யூஎஸ் அண்ட் தமிழ் நெட் நம்ம வந்து தமிழ் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ் ஆட் பண்ணது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டு மாற்றுறதுக்கு மவுஸ் க்ரஸரை கொண்டு போயிட்டு மாற்றணும். அதுக்கு பதிலாக ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கலாம். ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போயிட்டு ஸ்விட்ச் டு அனதர் லேஅவுட்டில் இதில் என்ன கீ ப்ரெஸ் பண்ணால் கீபோர்ட் லேஅவுட்டு ஸ்விட்ச் ஆகும்னு பாருங்கள். நான் ஆல்ட் ப்ளஸ் கேப்ஸை ப்ரெஸ் பண்ணால் கேப் லாக் ப்ரெஸ் பண்ணால் கீபோர்ட் லேஅவுட்டு மாறணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் மவுஸ் க்ரஸர் அங்கே போகாமலேயே ஆல்ட்டு கேப்ஸை ப்ரெஸ் பண்ணோம்னா மாறிடும். பாருங்கள், நேஷனல் ஃப்ளாக் மாறும் கீபோர்டில், அதாவது நம்ம பேனல்லே பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கீபோர்ட் லேஅவுட்டை நம்ம யூஸ் பண்ணி எனி இடத்துல எந்த ப்ரௌசர்லையோ உள்ள ஃபைல் மேனேஜர்லையோ எங்கே வேணாலும் நம்ம தமிழ் டைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக இங்கிலீஷில் இருக்கிறப்போ இங்கிலீஷில் டைப் ஆகும். இதே இது நான் வந்து கீபோர்ட் லேஅவுட்டில் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ளஸ் கேப்ஸ் அழுத்தி நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நேஷ்னல் ஃப்ளாக் வந்துருச்சு. இப்போ அழுத்தம்னா அதே அலோன்னு அழுத்துறோம். அலோவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து தமிழை டைப் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா தமிழ் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து தமிழ் டைப்பிங் கொடுக்குறது. இதை வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம டைப்பிங் யூஸ் பண்ண ப்ரௌசருக்கு எனி சாஃப்ட்வேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஃபோல்டர் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழில் ஒரு ஃபோல்டராக கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தமிழில் ஃபோல்டராக க்ரியேட் ஆகிடுச்சு. எனி அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து தமிழ் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான ஃபாண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வேறு கொடுத்துருங்க. பாருங்கள், வேறு ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இல்லாத பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய கீபோர்ட் லேஅவுட். இந்த லேஅவுட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரௌசர்லேருந்து எதை சிஸ்டம் கீபோர்ட் லேஅவுட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு தமிழில் ஒரு ஃபாண்ட் இருக்குது, பாமினி ஃபாண்ட்னு சொல்லிட்டு. அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணோம்னா கீபோர்ட் லேஅவுட் ஆட் பண்ணாமலே நம்ம டைப் பண்ணுறப்போ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரௌசரில் நான் வந்து பாமினின்னு கொடுக்குறேன். பாமினி ஃபாண்ட், சாரி தமிழில் இருக்குது, பாமினி ஃபாண்ட் டவுன்லோடுன்னு கொடுக்குறேன்.
நான் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே போயிடுறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாமினி வந்து ஃபாண்ட் இருக்குது. இதை வந்து டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்து என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸில் பாமினி ஃபாண்ட் இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி சாரி ஃபாண்ட் வியூவர் கிடையாது இதில். நம்ம லினக்ஸ் மிட்டில் வந்து ஃபாண்ட் வியூவர் இல்லை. ஃபாண்ட் வியூவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபாண்ட் வியூவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு உங்களோட மெனு பாரில் சாஃப்ட்வேர் மேனேஜருக்கு போயிடலாம். சாஃப்ட்வேர் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் ஃபாண்ட் மேனேஜர்னு கொடுங்க. ஃபாண்ட் மேனேஜர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் மேனேஜர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் கொடுத்துட்டு இதில் கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அத்தன்டிகேட் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ சாஃப்ட்வேர் மேனேஜரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மேனேஜர் இல்லாமல் நம்ம டெர்மினல்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெர்மினல் கமெண்ட்டும் நான் கொடுக்குறேன். டிஸ்பிளேல அக்கௌண்ட் இருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெனு பாரில் அக்சசரிஸில் பாருங்கள் ஃபாண்ட் மேனேஜர் அண்ட் ஃபாண்ட் வியூவர் ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டபுள் பண்ணி ஃபாண்ட் வியூவரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாமினியோட இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். இதை கொடுத்துட்டோம்னா ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால்னு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தமிழ் டைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த பாமினி ஃபாண்ட்டை ஆப்ஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரைட்டர், ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பாமினி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். பாமினி ஃபாண்ட் எங்கே இருக்குது? ஸோ பாருங்கள் பாமினி ஃபாண்ட் இருக்குது. பாமினி ஃபாண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாமினி ஃபாண்ட்டோட லேஅவுட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் நம்ம வந்து லேஅவுட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ப்ரௌசர்லேருந்து பாமினி ஃபாண்ட் லேஅவுட், இதுதான் பாமினி ஃபாண்ட்டோட லேஅவுட். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் பாமினி ஃபாண்ட்டோட லேஅவுட்டு எந்தெந்த இங்கிலீஷ் கீ எழுத்துனா எந்தெந்த தமிழ் கீ வந்து அப்ளை ஆகுன்றது இந்த லேஅவுட்டை பார்த்து நீங்கள் பாமினி ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாமினி ஃபாண்ட்டை வந்து சிஸ்டம் ஃபாண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர், ஆஃபீஸ் சாஃப்ட்வேர், ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் பாமினி ஃபாண்ட் யூஸ் பண்ண முடியும். சிஸ்டம் ஃபாண்ட்டாக நம்ம சிஸ்டம் கீபோர்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. சிஸ்டம் கீபோர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் கீபோர்ட் லேஅவுட்டை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கீபோர்ட் லேஅவுட் இதுதான். இந்த கீபோர்ட் லேஅவுட் ஆட் பண்ணோம்னா நம்ம சிஸ்டம் கீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்லையும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீபோர்ட் லேஅவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணோம். இது தேவையில்லாத ஃபாண்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் ஃபாண்ட் மேனேஜர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபாண்ட் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுது. ஃபாண்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் மேனேஜர்லேயே பாருங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ண பாமினி ஃபாண்ட் வந்துருச்சு. இதில் வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபாண்ட் நமக்கு வேண்டாமோ அந்த ஃபாண்ட்டை ஜஸ்ட் வந்து அன்செக் கொடுத்துட்டோமோ அந்த ஃபாண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அது வந்து நம்ம ப்ரௌசர்லேயோ எனி ஆப்லேயோ வந்து அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து காட்டாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம், அதாவது டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபாண்ட் வேணுமோ அன்செக் கொடுத்துட்டோமோ அந்த ஃபாண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ எந்தெந்த ஃபாண்ட்டு வேணான்னு பார்த்துட்டு அந்த ஃபாண்ட்டை அன்செக் கொடுத்துருங்க. இல்லை இது அன்செக் கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதோட சிம்பிள் மெத்தட் ஒன்று சொல்கிறேன் நான். அதை வந்து ஃபாண்ட் மேனேஜர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் போயிடுங்க. அந்த ஃபாண்ட்டை டிலீட் பண்ணுறது, பர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது ஃபைல் மேனேஜரில் போயிட்டு இந்த எம்டி ஏரியாவில் ஃபைல் மேனேஜர் எம்டி ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆஸ் ரூட் ஒன்று இருக்கும். ரூட் கொடுத்துட்டு இங்கே லாகின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அத்தன்டிகேட் கொடுங்க. ரூட்டில் ஒரு ஃபைல் மேனேஜர் க்ரியேட் ஆகும். இப்போ இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் மேனேஜரில் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு போயிடுங்க. இந்த ஃபைல் சிஸ்டமுக்குள்ளே தான் நம்ம லினக்ஸ் ஓஎஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த ஃபைல் சிஸ்டம் உள்ள ஸ்க்ரோல் பண்ணோம்னா
யூசர் இருக்கும், யூஎஸ்ஆர்ன்னு இருக்கும். யூசரில் போயிட்டு ஷேர்ன்னு இருக்கும், SHARE ஷேர். ஷேரில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இருக்கும். ஃபாண்ட்ஸுக்குள்ளே போனோம்னா இந்த ட்ரூ டைப்னு இருக்கு பார்த்தீங்களா, ட்ரூ டைப்புக்குள்ள நோட்டோன்னு இருக்கும். நோட்டோவுக்குள்ளே போனோம்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி, இங்கிலீஷு, சைனீஸ் எல்லா லாங்குவேஜும் இதில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இந்த ஓப்பன் டைப்பில் இந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஃபாண்ட் தான். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் ரைட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபாண்ட் தான். இதெல்லாம் தேவையில்லாத ஃபாண்ட் தான். இது பாருங்கள், இதெல்லாம் என்ன உருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஃபாண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை வந்து இங்கே காட்டாது. ஸோ இதெல்லாம் சைனீஸ் லாங்குவேஜ், ஓகேங்களா, ஹிந்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத லாங்குவேஜை நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அங்கே இந்த இடத்துல நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்லிடுறேன், ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பத்துலேருந்து வரலாம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் அஸ் ரூட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். எலிமினேட் ப்ரிவிலேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரு, அதாவது ஒரு ஃபைல் மேனேஜர் க்ரியேட் ஆகும். இதில் ஃபைல் சிஸ்டமுக்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு யூசர் யூஎஸ்ஆரில் ஷேரில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபாண்ட்ஸ் ஃபோல்டரு, ஃபாண்ட் ஃபோல்டரில் இந்த ஓப்பன் டைப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு இதில் இந்த மூணு ஃபோல்டரையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ரூட் கொடுக்காம போனீங்கன்னா டெலீட் பண்ண முடியாது. அகெயின் ட்ரூ டைப்பில் இந்த நோட்டோன் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே பார்த்தலாம். இதில் வந்து தமிழ் இருக்கும், அதை தமிழ் சர்ச் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம விட்டுடலாம். தமிழ் எங்கே இருக்கு, பாருங்க தமிழ் இருக்கு. இது மூணுமே வந்து தமிழ் ஃபாண்ட்டு. ஸோ இந்த 3 ஃபாண்ட்டையும் விட்டுட்டு மீதி எல்லா ஃபாண்ட்டையும் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டு இதில் டெலீட் கொடுத்துட்டோம்னா டெலீட் ஆகிடும். அந்த தமிழ் ஃபாண்ட் மட்டும் இருக்கும். நோட்டோ சென்ஸ் தமிழ் போல்டு, நோட்டோ சென்ஸ் தமிழ் ரெகுலர், அப்புறம் நோட்டோ சென்ஸ் தமிழ் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 3 ஃபாண்ட்டு தான் நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் சாஃப்ட்வேரில் போய் பார்த்தோம்னா அந்த ஃபாண்ட் எல்லாம் இருக்காது, ஓகேங்களா, எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த 3 ஃபாண்ட்டு மட்டும் தமிழ் ஃபாண்ட்டு மட்டும் விட்டுருந்தா அது மட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராய்ட் ஃபால் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து வேறு லாங்குவேஜ், இது கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ட்ராய்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் டெலீட் கொடுத்துட்டோம்னா அதுவும் போயிடும். ஸோ வந்துருச்சு. ஸோ தேவையான சிஸ்டமுக்கு தேவையான லாங்குவேஜ் நம்ம பாமினி ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணதும் வந்திருக்கு, ஓகேங்களா. இந்த இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்டு நம்ம அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணுற ஃபாண்ட்ஸ் மூலிமா எங்கே சேவ் ஆகிருக்குன்னா அது சேவ் ஆகிருக்கிற இடம் நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஓப்பன் அஸ் ரூட்டில் ஃபைல் மேனேஜருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நம்மளோட ஹோம் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா .localன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் ஃபோல்டர். அதுக்குள்ளே ஷேரில் ஃபாண்ட்ஸில் அன்னோன் வெண்டரில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாமினி ஃபாண்ட் இங்கே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து டெலீட் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபைல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் அஸ் ரூட்டுக்கு போயிடணும், ஓப்பன் அஸ் ரூட்டுக்கு போகணும், ஓகேங்களா. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம தமிழ் ஆட் பண்ணுறது, தமிழ் கீபோர்ட் லேஅவுட் ஆட் பண்ணுறது, தமிழ் பாமினி ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது, தேவையில்லாத ஃபாண்ட்டை ரிமூவ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நைட்டு ஒரு 8:30 9 மணிக்கு மேலே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் சினமான் OSல எப்படி நம்ம தமிழ் கீபோர்டு ஆட் பண்ணலாம், ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம், ஃபாண்ட்டை டெலீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.